ஹலோ மிஸ்டர் கரஞ்ச். இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக டாக்டர் ராமநாத அர்ச்சனா வந்து சற்று முன்னர் அவருடைய அண்ணன் ராமநாதன் ரகுராம் அவர்களை பற்றி வன்னிமைந்தன் என்ற ஒரு எஃபியிலிருந்து வந்த ஒரு தவறான பதிவுக்கு அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் என்றும், இது கங்கால டாக்டருக்காக புலம்பெயர் உறவுகளின் வேண்டுகோளுக்காக அவரின் நலனுக்காக அவர் எங்கே நிற்கிறேன் என்று பார்க்குறதுக்கு போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டி உள்ளுக்கே இருந்த தம்பி ஐயா அவர் வந்து இப்போ வெளியில் வந்துட்டு அவர் வெளிவிட்ட வீடியோ சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் கதைக்கப்படும். முதலாவது வந்து தம்பி ஐயா வந்து வெளியில் வந்த அப்புறம் குறிப்பிட்ட விஷயம் என்று சொன்னால், புலம்பெயர் உறவுகள் அனைவரும் வந்து இவர்கிட்ட ஃபோன் அது லட்டிவில் இல்லைன்றதுக்காக வந்து எங்கே நீங்கள் ஒருக்கா போய் பேருங்கோன்றதுக்காக நான் போனேன். நான் வந்து அந்த இடத்துல போய் அவரை வெளியில் கொண்டு வரணும், அவர் உண்மையாகவே என்ன அந்த தெரியும், எல்லோரும் பயப்படுறாங்களே இவருக்கு என்ன அந்த தெரியாமல் என்று சொல்லித்தான் எடுத்த முயற்சியில் வந்து தன்னை கைது செஞ்சிட்டார்கள். சரியாக வந்து நான் அங்கே வெளியில் வர்றதுக்கு விடுவிக்க வரையெல்லாம் போட்டு கடைசியாக வந்து தன்னுடைய அந்த காலத்துலேருந்து துறவில் இருக்கிற ஒரு நண்பரோடால் தான் நான் இன்றைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் என்று அவரையும் வச்சுக்கொண்டு அவருக்கு ஒரு நன்றி செலுத்துறதுமா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதுவும் வந்து அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அங்கே தன்னை அரெஸ்ட் பண்ணின ஒரு போலீஸ் காமிக்கோ சம்திங் ஒரு ஆளுடைய பேரை சொல்லி உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதர். ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால், போலீஸாக்கள் என்ன மாதிரின்னு சொன்னால், அவைகளுக்கு இதுதான் நியாயம் இதுதான் நீதி என்று தெரிந்தாலும் அவர்களால் சில முடிவுகளை எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் சட்டங்கள் அப்படி அவருக்கு மேலே உள்ள ஆக்கள் அவரோட பொலிட்டீஷியன் ஆக்கள் அந்த கதையை தான் கேட்டு அவைண்ட ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யப்படணும். தெரிய ஒரு ஆளை கைது பண்ண சொல்லி ஒரு ஓடுற ஒன்று வரைக்க அவர்கிட்ட வேலை அந்த ஓடுற தான் செய்யணும். அந்த ஓடுற செய்யாட்டி இவர் நல்லவர் அவரை பேச விட்டால் அரசாங்க வேலையிலேருந்து அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அவர்களால் அது இப்போ தன்னை கைது செய்கிற போல தன் நல்லவர் என்று தெரிஞ்சாலும் வந்து அவர் எனக்கு சார்பாக கதைக்க இயலாது என்ற அவையில் வந்து போலீஸாக்கள் அப்படி தான் இருப்பார்கள். அவர்களுக்கு மேலே வர கட்டளையை நிறைவேற்றவர்கள் தான் போலீஸார்கள். அப்போ அவரில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த சிஸ்டம் பிள்ளையாக இருக்குது என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போ வெளியில் வந்துட்டே அப்போ ஒரு அவர்கிட்ட பைக்கருக்காவும் சரியாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல். இதுக்கு அங்கால வந்து அவர் குறிப்பிட்ட பதிவு வந்து நான் வந்து கதைச்சாத்தானே பிரச்சனை, எனக்கு எந்த பாதுகாப்பு நான் போக்குவரத்து விஷயங்கள் மேற்கொள்ள எந்த பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு சில அச்சங்கள் இருக்குது. அதனால் வந்து நான் லைவை போட்டுகிட்டே இங்கே வந்து ஓடுறத வலிக்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து லைவை போட்டுகிட்டே போவேன், திரும்ப வர லைவை போட்டுகிட்டே வருவேன். அப்போ அது வந்து இந்த சேஃப்டிக்காக நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு அங்கால டாக்டருடைய அண்ணா ரகுராமை பற்றி வந்து குறிப்பிட்ட தகவலுக்கு அவர் வந்து கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் வந்து பொது வழித்தளங்களில் வந்தும் அவ்வளோ கடுமையாக பேசுவதை தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம், அதுக்காக வந்து உங்களை கோவப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட நடவடிக்கைகள் நடக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணி இவ்வாறு இன்றைக்கு வந்து கடைசி ஒரு வரிகள் சொல்லியிருந்தால், என்னுடைய மலத்தை கூற எடுத்து உங்களுக்கு உண்ண தர மாட்டேன் என்ற ஒரு வசனம் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தார். அப்போ அந்தளவு வந்து கடுமையாக காய்ச்சிருக்கு. அவர்கிட்ட ஆதங்கம் பிள்ளைங்க ஏன்னு சொன்னால், தன்னுடைய தமையனை பார்த்து காட்டி கொடுத்து விட்டு தான் வெளியில் வந்தேன் சொல்லி அவர் சரியாக கோவப்பட்டிருந்தார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பார்த்து புத்திசாலித்தனமாக அதை நீங்கள் மேற்கொள்ளாமல் என்ற தனிப்பட்ட கருத்தாக இருக்கேன்னு சொன்னால், பொது வழியில் வந்து நீங்கள் கோவப்படுத்துறதுக்கு உங்களோட கோவங்கள் உணர்ச்சிகளை வந்து நீங்கள் இந்தளவு தூரம் வந்தால் பிறகு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்க பிரச்சனையாக போகும். இதுக்கு அங்கால மீண்டும் அந்த ஒரு சில நிறுவனங்கள் உள்ள பேர் பிரபலமான இயக்கட்சியில் இருக்கிற ஒரு நிறுவனத்தின் பெயரை வந்து அடிக்கடி வந்து ஒவ்வொரு லைவ்லையும் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்போ ஏற்கனவே வந்து ஒரு பெயர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனமோ இல்லாட்டி ஒரு நபருன்ற பெயரையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் ஒரு அரசியல் கட்சின்ற ஒரு ஆளுன்ற பெயரையும் சொல்லிவிட்டு பெயரெல்லாம் நிப்பாட்டிட்டார். அப்போ அதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கிற வழக்குகள் இருக்கும்போது திருப்பவும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கு அதிகளவான சந்தர்ப்பம் இருப்பது என்பது உறுதியாக தெரியுது. அப்போ அந்த விஷயங்களை டாக்டரை கவனித்து கொண்டால் சரியாக இருக்கும். மாணவனாக இருந்த காலகட்டங்களில் தன்னுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து என்னுடன் களமாடிய எனது நட்புக்குரிய வைகுந்தன் அவர்கள் இந்த சாகுபச்சேரி போலீஸாரால் என் மீது ஏற்படுத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டை எதிராக தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து இன்றைக்கு நான் வெளியிலே வந்து உங்கள் முன் தோன்றுவதற்கு உதவி புரிந்தனர். எங்களது பயணம் உறுதியுடன் தொடரும்.
இப்போ தான் வந்து என் பைசிக்கிள் எடுத்த நான் முதல் பைசிக்கிள் எடுத்த தெரமாட்டேன் என்று சொன்னவன் என் போலீஸ் என் துறப்பை தெர சொல்லி கேட்டவன் அதையும் அவன் கஸ்டடிக்கு போட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் நான் போலீஸ் துறப்பை தெரமாட்டினேன். நான் பிறகு ஓய்ஸோட 2-3 தரம் ஓய்ஸ் முதல் அப்படி தான் பிளான் பண்ணவர். பிறகு 2-3 தரம் கழிச்சிட்டு பிறகு காமினி என்று என்ன பிடிச்ச ஆஃபீஸர் எஸ்ஐ காமினி அவர் பாவம் நல்ல மனுஷன். அவர் தன் ஒரு கோயிலில் கொண்டு போய் தாலியை கழட்டி போடுறதை விட அந்த காசை எடுத்து கொண்டு போய் கை இல்லாதாக்கள் கால் இல்லாதாக்கள் ரோட்டில் பிச்சை எடுக்கிறார்கள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுடைய வருமானங்களை செய்யணும்ன்றான் என்ற ஆசை. அதால் எங்கள்ட வீட்டை கூட அம்மன் சிலை இருக்குது, அம்மாவுக்கு கிளவாறது, அம்மா எத்தனை பேருடைய கோர்ஸில் என்ன நடந்திருக்குமோன்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. அதாலே தெரியல விடிய நான் கோர்ஸில் இருக்கேங்க 10 மணிக்கு தான் அந்த ஆதாரங்கள் இந்த கைக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணப்பட்டது. அவருடைய அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன் கதைக்கிறதுக்கு. உங்களை போலீஸார் அணுகுவார்கள், நடந்த உண்மையை சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாதீங்கோ. ஜட்ஜிடம் நான் நீதிபதி அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டது உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். போலீஸாரை எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது, யார் என்ற விவரம் கூட வெளியேற போகக்கூடாது நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் எப்போவுமே சொல்றது இல்லை ஒருத்தரையும் பழி வாங்கக்கூடாது. எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஏன் ஒரு வழக்கு கூட அவர்களுக்கு எதிராக போடையிலேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் ஒரு ஆள் பாதித்ததா நான் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒருத்தரும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். முக்கியம் நேற்று வன்னி மைந்தன் அண்ணாண்ட லைவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் அண்ணாவோட கதைச்சு நான் என்னென்றால் ராமநாதன் ரவுராமையும் ராமநாதன் அர்ச்சுனாவும் வந்து கலர்லையும் உடம்புலையும் தான் வித்தியாசமே ஒழிய கொள்கையில் இருந்து எல்லாமே ஒன்று தான். அதை அண்ணா வந்து உடையார்நாட்டு புதுக்குடியிருப்பில் வந்து பொறுப்பாளராக இருக்கேக்க வேலை செய்தவனுக்கு தெரியும். அதே மாதிரி ராமநாதன் அர்ச்சனாவை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த வன்னி மைந்தன் லைவில் வந்து 1-2 பொறுக்கியல் சொல்லியிருக்கணும். அண்ணா வந்து காட்டி கொடுத்து தான் வெளியால் வந்தவனுண்டு. அடே எனக்கு கேட்குற என்ன ஆசைண்டா, நீங்கள் சோறு தான்டா சாப்பிட்றீங்க அல்லது உங்கண்டே மலத்தை எடுத்து தின்றீங்களான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். ஏனென்றால் அடே ராமநாதன் ரவுராமன் என்றது வந்து ஒரு காலத்தில் பிள்ளையன்னு சொல்லி வயரால் அடி வேண்டினால் வந்துடாதுக்கு கட்டமைப்பிலேயே பிள்ளைய என்று சொல்லி வயரால் அடி வேண்டினால் காலில். அதையும் தவிர என்ன ஒரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன்னு சொன்னதால அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சி 3 மாதம் ஜெயிலில் போட்டிருந்தவ. பெரியப்பாண்ட மகன் போய் அப்போ என்னையும் போடுங்கோன்னு சொன்ன பிறகுதான், அவன் உளவுத்துறையில் இருந்தவன், என்னையும் போடுங்கோன்னு சொன்ன தலைவருக்கு சொன்ன பிறகுதான் இவன் 3 பேரையும் வழியை விட்டவ. அதையும் வடிவா சொல்கிறேன். நாங்கள் அங்கே அப்பாவே ஆர்பலை விட்டாலும் திருப்பி கதைக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியாட்டு நான் ஒன்றும் செய்யலாது. அதையும் விட சிறந்த காவல்துறை அதிகாரி என்று தேசிய தலைவரால் விருது வாங்கின இந்த அண்ணா மட்டும்தான். அதாவது பொறுக்கிலுக்கு சொல்றேன். ஆனாவன்னா தெரியாம ஒரு வழக்க நெறிப்படுத்துறது எப்படி என்ன தெரியாம அப்பாட்ட சவுக்கால வேண்டின நாயல் எந்த அப்பால அடே இந்த அப்பாவையும் இந்த அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு பக்கிலேடா உனக்கு. ஆனா இந்த காதோட நான் காண இருந்த அம்மாவனே வெள்ள போட்டு தான் பிடிப்பேன். நீ எந்த நாட்டில் ஒளிஞ்சிருந்தான் இது கொத்த மாட்டுவான். அது இந்த நாயா இருந்தாலும் அந்த டிக்டாக்ல வந்து தான் இந்த கதையை சொல்லலாம். ஏனண்டா டிக்டாக்ல தான் கள்ள ஐடியில வரலாம், வந்து கதைக்கலாம். துணிஞ்சவன் முடிஞ்சா யாழ்ப்பாணம் வா, வந்து நேரவா, சரிதானே? அடே நீங்க எல்லாம் பொறுக்கியல். உங்கள்ட வருமானம் பிசைட்டு இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், உண்டியல் வைக்கலாது. ஒவ்வொரு கடையல் வழிய போய் உண்டியல் வைக்கலாம் உங்களுக்கு. 2வது உங்களோட வருமானம் இப்போ இயக்கத்தை வச்சு வித்து பிழைக்கிற வருமானம் போயிட்டுடா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இயக்கம் அப்படி இயக்கம் இப்படி இயக்கத்துக்கு அது கொடுக்குறோம் இயக்கத்துக்கு இது கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்கலாது எங்கண்ட ஆக்கள்கிட்ட. இனியும் ஒரு இனத்தமிழன் வந்து இனியும் ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட்ட காசு சேர்த்து 1% நீங்கள் இந்த காசு சேர்க்கிற பொறுக்கையில குடிப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை. ஒரு தமிழரான இருந்தா எங்கண்ட இனத்தையோ உதவி செய்யறோம் கேட்டோ எந்த சதமும் ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது. இந்த பொறுக்கியல் இவ்வளவு காலமும் தலைவர் சேர்க்க சொன்ன காசை சேர்த்து தான் இந்த ஹெலிகாப்டர்ல சாமத்தி வீடு கொண்டாடுறானுகள். ரீச்சாண்டையும் கட்டி வச்சிருக்கானுகள். இப்படி எத்தனையோ இருக்கு. இவங்கெல்லாம் திடீரென்று முளைக்கல. தம்பி ஒரு டாக்டரா இருந்து எனக்கு ஒரு காரை கூட 1 கோடிக்கு வேண்டி போட்டு இப்போ நான் லோன் கட்டி கொண்டிருக்கேன். 72 லட்சம் கட்டணும். பிஎஸ் மேனேஜர்கிட்ட போய் கேள். அப்படியும் இருக்கத்தாக்கணியா நீங்க எப்படிடாப்பா ஓயிலும் படிக்காம இவ்வளவு பெரிய பணக்காரரை வந்து நீங்கள் துரோகியல். நீங்களாம் தமிழ்ன்றது துரோகியல். என்ன உங்களை துரோகியல் என்று போடுறதுக்கு அண்ணன் இல்லை. ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு அங்கங்க கடவுளால விழும். அதை மட்டும் ஞாபகம் கொடுங்க. தமிழனுக்குரிய ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்த பயிரவனும்
எனக்கும் காசு அனுப்ப வேண்டாம், ஒருத்தருக்கும் காசு அனுப்ப வேண்டாம். இது நீங்கள் இந்த சீமான் ஆமான் ஒரு சாமானுக்கும் அனுப்ப வேண்டாம். சரிதானே? நீங்கள் சேர்த்த காசு, நீங்க குளிர்க்க பல்லடிச்ச காசு, குளிர்க்க பல்லுக்கு விரைச்ச காசு ஒரு இன உணர்வோட ஒருத்தருக்கும் அனுப்ப வேண்டாம். ஒரு காலத்துல கட்டமைப்பை கட்டி அமைப்போம், அதுக்குரிய தேசிய நிதி என்று சொல்லி ஏற்கனவே வைப்பகம் இருந்த மாதிரி திருப்பி ஒரு இதொண்ட நாங்க உருவாக்குவோம். அங்க நேரடியா நீங்க கொடுக்கலாம். அங்கிருந்து எந்த வைத்தியசாலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பாதை போடப்பட்டது, அதுக்குரிய ப்ரொஜெக்ட் என்ன, கோஸ்ட் என்ன, அதுக்கு வந்த டிலேக்கு வந்த காரணங்கள் என்ன, சகலதும் நான் செய்வேன். நான் உயிரோடு இருந்தா செய்வேன். ஆனால் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும். 1% எனக்கும் அனுப்ப வேண்டாம், ஒருத்தருக்கும் கொடுக்க வேண்டாம். காசு கேட்டு அந்த வாராக்களை நீங்கள் ஒழுங்கான ஆம்பளைண்டா எடுத்துக்கொண்டே வச்சு கொஞ்சம் வனுகள் நீங்கள் கொடுக்குற காசுல இண்ட வரைக்கும் சிறிதரனா இருக்கட்டும். எனக்கு என் நண்பன் சொல்லிக்கான ஒருத்தனை பேரும் சொல்லி கயக்காது என்று சீனாமயிரன், அதை நான் ஒருத்தருடைய கயக்கல. இண்ட வரைக்கும் இவங்க வேண்ட காசுக்கு யாராவது கணக்கு சொல்லி இருக்கிறாங்களா உங்களுக்கு? இந்த வரைக்கும் 6,68,000 வந்து எங்களை ஸ்கூல் படிகள் எங்களை அனுப்பின காசு கூட அப்படியே இன்ஜினியர் சஞ்சீவன்கிட்ட இருக்கு. இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆட்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரபல கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து நீங்கள் யாருக்குமே காசு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கிற இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.